ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். ஸ்லோகங்கள் 21, 22. அர்ஜுன உவாச்ச சேனையோர் உபயோர் மத்யே ரதம் ஸ்தாபய மே அச்சுத யாவத் ஏதான் நிரீக்ஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரண சமுத்தியமே. ஹரே கிருஷ்ணா. இதோட பர்போட் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பக்தனுக்கும் அவரது சேவகனுக்கும் இடையே உள்ள உறவு திவ்யமானதும் மிக சுவையானதும் ஆகும். சேவகன் எப்போதுமே பகவானுக்கு ஏதாவது சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். பகவானோ பக்தனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எப்போதும் எதிர்நோக்குகிறார். தான் மற்றவர்களுக்கு ஆணையிடும் நிலையில் இருப்பதைக் காட்டிலும் தனது தூய பக்தன் தனக்கு ஆணையிடும் நிலையை ஏற்றுக்கொள்வதில் பகவான் பேரின்பம் காண்கிறார். அவரே எஜமானர் என்பதால் அனைவரும் அவரது ஆணைக்கு கீழ்ப்பட்டவர்கள். அவருக்கு ஆணையிடும் அளவிற்கு அவரை விட உயர்நிலையில் யாரும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சியடையாதவர் என்ற போதிலும் தூய பக்தன் தனக்கு ஆணையிடுவதை காணும்போது திவ்யமான இன்பத்தை அனுபவிக்கிறார் பகவான். இதை ஒரு உண்மை கதை மூலம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். பகவானின் தூய பக்தனான அர்ஜுனன் தன் தாயாதிகளிடமும் சகோதரர்களிடமும் போர் புரிய விரும்பவில்லை. ஆனால் எவ்வித சமாதானத்திற்கும் இணங்காத துரியோதனனுடைய பிடிவாதத்தாலேயே பாண்டவர்கள் போர்க்களத்திற்கு வர நேர்ந்தது. எனவே போர்க்களத்தின் தலைவர்கள் யார் என்பதை காண அர்ஜுனன் பேராவல் கொண்டிருந்தார். போர்க்களத்தில் சமாதான முயற்சி என்ற கேள்விக்கே இடமில்லை என்றாலும் யுத்தம் செய்ய வந்திருப்பவர்களை பார்க்கவும் தேவையற்ற இந்த யுத்தத்தில் ஈடுபட அவர்கள் எந்த அளவுக்கு தயாராக இருந்தார்கள் என்பதை பார்க்கவும் அர்ஜுனன் விரும்புகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஹரி போல்.